தலச்சுற்றல் உலகையே ஆட்டி படைப்பது போல் உணர வைக்கும். நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட். இது கழுத்து அல்லது உடல் தோரணை தொடர்பார்க்கும் போது கழுத்து மற்றும் தலையின் கட்டுப்பாட்டை ஆதரிக்கும் ஒரு மென்மையான தோள்பட்டை வலுப்படுத்தும் பயிற்சி நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாம் தொடங்குவதற்கு முன் மெதுவாக நகரவும், சுவாசிக்கவும், நிலையான மிதமான முயற்சியை நோக்கமாக கொள்ளவும். அறிகுறிகள் அதிகரித்தால் நிறுத்திவிட்டு மீண்டும் செய்யவும். 1. தோள்பட்டை எலும்பு நிலைப்படுத்துதல். நேரா உட்காரவும் அல்லது நெக்கவும். காதுகள் தோள்களுக்கு மேல் இருக்கட்டும். உங்க தோள்பட்டை எலும்புகளை மெதுவாக பின்னோக்கியும் சற்று கீழேயும் இழுக்கவும். அகலமான மார்பு, நீண்ட கழுத்து என்ன நினைச்சு பாருங்க. தோள்களை குலுக்க வேண்டாம், கிள்ள வேண்டாம். 5 வினாடிகள் பிடிச்சு கொள்ளுங்கள். சுவாசிக்கவும் விடுங்க. முறை செய்யவும். T3 கிரிக்கெட். கழுத்து நிலைப்படுத்தல். தாடை அசைவு. தோள்படை எலும்புகளை நிலைநிறுத்தவும். ஒரு சிறிய அசைவை செய்யவும். தலையை முன்னோக்கி தள்ளாமல் சற்று இரட்ட தாடியை உருவாக்கவும். 3 வினாடிகள் பிடிச்சு கொள்ளுங்கள். மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசிக்கவும். கிளைட் 10 முறை செய்யவும். தூக்கெட். சுவ தேவதைகள். லேசானது. சுவரில் சாய்ந்து நிற்கவும். முழங்கால்கள் சற்று மடங்கி இருக்கட்டும். விலா எலும்புகள் கீழ் நோக்கி இருக்கட்டும். தோள்பட்டை எலும்புகளை மெதுவாக நிலப்படுத்தவும். கைகள் பனி தேவதை போல் மேலே உயர்த்தவும். வலி இல்லாமல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. கழுத்தை தளர்வாக வைச்சிருக்கவும். புத்து டைட் மெதுவான முறை செய்யவும். தீஜெட். பெயிண்ட் இழுத்தல். மார்பு உயரத்துக்கு ஒரு லேசான பெயிண்டுடன் தோள்பட்டை எலும்புகளை நிலைப்படுத்தவும். பெயிண்டை இழுக்கும். முழங்கைகள் சற்று வளைந்திருக்கட்டும். கழுத்தை அமைதியாக வைத்திருக்க முடிந்த இடத்தில் நிறுத்தவும். 3 வினாடிகள் வெளியிலே, 3 வினாடிகள் உள்ளே. துவர் முறை செய்யவும். 2 செட். பார்வை நிலைத்தன்மை. நிலைப்படுத்துதல். 1. எளிதானது. கையின் நீளத்தில் ஒரு அட்டையில் ஒரு எழுத்தை தேர்ந்தெடுக்கவும். தோள்பட்டை எலும்புகளை நிலைப்படுத்தவும். தாடையை மெதுவா அசைக்கவும். உங்கள் தலையை பக்கவாட்டில சுமார் 1 மீ நகர்த்தவும். கவனம் செலுத்துவதற்கு சவால் விடுமலுக்கு மட்டும். எழுத்து தெளிவாக இருக்கட்டும். 30 வினாடிகள். சரி சுற்றுகள். இத வாரத்துக்கு 20 நாட்கள் செய்யுங்கள். அசைவுகள் அமைதியாகவும் மீண்டும் செய்ய சுடியதாகவும் இருக்கும்போது முன்னேற்றம் ஏற்படும். தலச்சுற்றல், கழுத்து வலி அல்லது சமநிலையின்மை தொடர்ந்தால் ஒரு வெஸ்டிபுலர் பயிற்சி பெற்ற மருத்துவரிடம் தனிப்பயனாக்கப்பட்ட மதிப்பீட்டை பெறுங்கள். உங்களா முடியும். நிலையாகவும் பாதுகாப்பாகவும்